Infinix Zero Ultra அப்படிங்கிற ஒரு புது 5G ஃபோன் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து ஒரு ஹையர் எண்ட் மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனாக வருது. ஸோ இன்ஃபினிக்ஸோட Zero Ultraல என்ன விஷயங்கள் தாராங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பட்ட ஃபேமிலிஸ்க்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. முதல்ல இந்த ஃபோனில் இருக்க டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.8 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் 3D கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. 360 Hz டச் சாம்பிளிங்கும் இருக்கு. இது இப்போ 900 நிட்ஸ்க்கான பிக் பிரைட்னஸ் வருது. மேலும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் தராங்க. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக வருது. ஸோ டிஸ்பிளே வந்து சைட்லலாம் கர்வாக இருக்கிற காரணத்தினால நமக்கு வந்து பார்க்கறதுக்கு ஸ்டைலிஷாக இருக்கு. ஃபோனோட பேக் சைடு நமக்கு கிளாஸ் பாடியில் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக ப்ராசர் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 920 அப்படிங்கிற ஒரு 6 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக மாலியோட G68 MC4 GPU வருது. அதாவது 2.5 GHz வந்து கிளாக் ஆகிற Cortex A78 கோர்ஸ் பேஸ் பண்ணிக்கிற ப்ராசராக வருது. ஸோ ப்ராசர் ரேங்கிங் அப்படி பார்க்கும்போது 44வது ரேங்க் வருது. அது பி கிரேட் ப்ராசராக வருது. பேசிக்காக ஆப்ஸ் மற்றும் கேம்ஸ் வந்து ரன் பண்ணுற பிரச்சனை இருக்காது. மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த ஹெவியான கேம்ஸ் கண்டிப்பாக இதில் விளையாட முடியும். அதனால வந்து கேம்ஸ் விளையாடுறதுக்கும் நல்லா இருக்கும். மற்றபடி ரேம் இன்டர் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB ரேம் 256GB ஸ்டோரேஜில் வருது. இந்த ஃபோன் Android 12 OSல XY12 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. மேலும் டியூல் சிம் சப்போர்ட் மட்டும் தான் இருக்குது. இல்லை மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைட் நமக்கு வந்து 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா 200 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இது 1/1.22 இன்ச்சுக்கான சென்சராக வருது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்டும் தராங்க. ரெண்டாவதாக ஒரு 13 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் கேமரா கொடுக்குறாங்க. மேலும் இந்த பிரைமரி கேமராவால் 4K வீடியோ ரெக்கார்டிங் வந்து 30 ஃப்ரேம் per second வரைக்கும் கேப்சர் பண்ணலாம் சொல்றாங்க. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இருக்கு. அதனால வீடியோஸ் வந்து நமக்கு ஷேக் இல்லாமல் எடுக்க முடியும். ரெண்டாவதாக ஒரு 13 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் கேமரா கொடுக்குறாங்க. மூணாவதாக 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் வருது. மேலும் இதுக்கு டூயல் LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் தராங்க. ஸோ ஃபோனோட பேக் சைடு நமக்கு 3 கேமரா வருது. அதே ஃப்ரண்ட் செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. மேலும் ஃப்ரண்ட் சைட்லயும் நமக்கு வந்து டூயல் LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் தராங்க. இந்த ஃபோனுக்கு 3.5 ஆடியோ சப்போர்ட் கிடையாது. அதேபோல USB Type-C ஆடியோ தான் இருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வருது. ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 231 கிராம் வருது. மேலும் இந்த ஃபோனுக்கு 5G-க்கான SA/NSA சப்போர்ட் வருது. ஸோ ஜியோ ஏர்டெல் வி நெட்வொர்க் மாதிரியான எல்லா விதமான 5G நெட்வொர்க்கும் சப்போர்ட் ஆகும் சொல்றாங்க. மேலும் டியூல் 4G OT சப்போர்ட்டும் இருக்கு. ப்ளூடூத் 5.2 மாதிரியான விஷயங்களும் தராங்க. பேட்டரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுல ஒரு 4500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. சார்ஜ் பண்றதுக்கு 180 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. சார்ஜ் பண்றதுக்கு USB Type-C போர்ட் தராங்க. 100% சார்ஜ் வந்து வெறும் 12 நிமிஷம் சார்ஜ் பண்ண முடியும் சொல்றாங்க. அந்த அளவுக்கு வேகமாக இல்லை சார்ஜ் பண்ண முடியும் சொல்றாங்க. ஃபோனோட விலை அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு டாலர்ல உள்ள பிரைஸ்க்கு வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 42,500 அப்படிங்கிற பிரைசிங்ல வந்துச்சு. ஆனால் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது என்ன பிரைசிங் எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்தியாவுக்கு லான்ச் ஆன பிறகு அது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து என்ன பிரைசிங் எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஹை அண்ட் மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வாங்கலாம். ஆனால் ப்ராசர் வந்து கூட கொஞ்சம் ஹெவியான ஒரு ப்ராசர் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு ஓகே. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் டெக் தமுக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.